ஆனந்தி வணக்கம். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை தடுப்பு பணிகள், அதாவது நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. எபோலா வைரஸ் பொறுத்தவரையிலும் காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் மிக தீவிரமாக பரவி வருவதால் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்துதான் இந்தியாவில் இதுவரை எபோலா பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாநிலங்கள் தங்கள் தீவிர நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது மத்திய அரசு. காங்கோ உகாண்டாவில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதில் தொடர்ந்து இதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அனைத்து நிலைகளும் தயாராக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் எபோலா நோய் தொற்று இல்லை என ஏற்கனவே மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கோ குடியரசின் கீழ் பகுதியில் வேகமாக பரவி வரக்கூடிய எபோலா தொற்று பாதிப்பால் இதுவரை 131 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் ஏற்கனவே அவருடைய தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதை பற்றி கூறும்போது, இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்று கண்டறியப்படவில்லை. இருந்தாலும் எபோலா வைரஸை சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் கண்காணிப்பை மத்திய அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. நோய் தொற்றுக்கு முந்தைய அறிகுறிகள் மற்றும் பிந்தைய சோதனைகள், நோயாளியை தனிமைப்படுத்துவதற்கான விதிகள், ஆய்வக பரிசோதனை முறைகள் உள்ளிட்ட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் பகிரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை முறையாக பின்பற்றி தயார் நிலையில் இருக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்றால் இதற்கு முன்னதாக, தற்போது இது புதிது கிடையாது, இதற்கு முன்னதாக கடந்த 2014ஆம் ஆண்டில் கூட ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று பரவிய போது இந்தியாவினுடைய சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் செய்ய வேண்டியது நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற ஏதும் சந்தேகத்திற்கிடமாக ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அதை தீவிர ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். விமான நிலையங்கள் உள்ளிட்ட அதிக மக்கள் கூடக்கூடிய இடங்களில் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.